வணக்கம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ரிஷப ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 2ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வரார். அந்த செவ்வாய் புதனோட வீட்டில் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதில் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, தெளிவாக நான் இப்போ சொல்கிறேன், கிளியராக கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபத்துக்கு 2ல் செவ்வாய், 2ஆம் வீடுன்னா என்ன? ஃபஸ்ட்டு குடும்பம். எப்பயுமே எது எப்படி இருந்தாலும் குடும்பம் அப்படின்றது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனை இருந்ததோ அத்தனை பிரச்சனையுமே ஒரு சிறப்பாக முடியக்கூடிய ஒரு வகையில் இருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பேசுறது, நீங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்க்கும் போது சிக்கலில் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இடம் பொருள் ஏவல் பார்த்து நீங்கள் பேசணும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. 2ஆம் வீடு அப்படின்றது வாக்கு, நாக்கு. ஸோ இப்போ நீங்கள் பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதுக்காகத்தான் பேசுவீங்க. அதில் உங்களுக்கு 1% கூட உங்களுக்காக நீங்கள் பேச போறது இல்லை. பட் ஸ்டில் உன்னால தாண்டா அந்த பிரச்சனையே வந்துச்சு, நீ இப்படி பேசினதான பிரச்சனையே வந்துச்சுன்னு உங்க பக்கம் திரும்புறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க பேசும்போது நழுவி நழுவி நம்ம பேசணும். அப்ப நழுவி பேசாம நீங்க ஸ்ட்ராங்கா பேசுனீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. அண்ட் இங்க பெரிய விரோதத்தை கடைசியில் அவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க, பட் உங்களை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்பவே வாக்குன்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். பொருளாதாரம் அப்படின்றது வளர்ச்சி இருக்கும், ஆனா நீங்க பேசும்போது அதுல போல்ட்னஸ் கலந்து வரும். என்னமோ நீங்க தான் ஜெயிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு தோணும். உங்க எண்ணம் அப்படி இருக்காது, பட் இப்ப இந்த எண்ணம் மற்றவங்களுக்கு அப்படி தோணும். பாரு எப்படி பேசிட்டான்னு, ஒரு நிமிஷம் என் மனசு வலிக்கும்னு தோணலையா அவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை கடைசியில முன்னாடி இல்லாம பின்னாடி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நிதானம் வேணும். நிதானம் மட்டும் இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனைக்குண்டான காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய்ன்றது விளையாட்டு இல்லை. திடீர்னு வெறுப்பு வந்துடும், திடீர்னு கோபம் வந்துடும், திடீர்னு நீங்க இரிட்டேட் ஆயிடுவீங்க. பேசிட்டே இருக்கும்போது என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி உங்களை பேச வச்சிடும். அந்த இடத்துல என்னப்பா நீ இப்படி பேசிட்டியப்பா போப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய எம்டி சொல்ற மாதிரி உங்களை அதனாலேயே வேலையை விட்டு நீங்க அனுப்புற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இப்ப எந்த ஒரு பாயிண்ட்லயும் தேவையில்லாத வார்த்தைகளே வேண்டாங்க. நீங்க ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பர்சனா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நடத்தலாம், ஆனா இப்ப நீங்க பேசுற பேச்சு அவனுக்கு ஒரு குத்தலாவே இருக்கும். சோ நீங்க அப்ப என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்? டோன்ட் ஹர்ட் ஹார்ட்ஸ் அப்படின்றது ஒரு தாரக மந்திரமா டெய்லி நீங்க உங்க மைண்ட்குள்ள வச்சுக்கணும். அதே மாதிரி எது வலிக்கும் எது வலிக்காதுன்றது புரியாம பேச வச்சிடும். அதனால யாரையுமே நம்ம புண்படுத்த கூடாது அப்படின்றதும், தேவையில்லாத வார்த்தைகளே வேண்டாமே. அப்போ கேலி வேண்டாம், கிண்டல் வேண்டாம், காசப் என்னைக்குமே வேண்டாம். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் ஜாக்கிரதையா கையாளுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல பல விஷயங்கள் தொலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் தொலைஞ்சு போகும். அதே மாதிரி காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் இப்பதான் நீங்களே கைமாத்தி வச்சு தொலைஞ்சு போயிடும். ஒரு பேக்ல வச்சிருப்பீங்க, அந்த பேக் ட்ரெயின்ல விட்டு மறு பேக்கை தூக்கிட்டு வந்துருவீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 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 பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி இப்ப பத்திரப்பதிவு இந்த 45 நாட்கள்ல நீங்க ஏதாவது லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தா அதுல வில்லங்கம் இருக்கா அப்படின்றது நீங்க செக் பண்ணும். எப்பயுமே லீகல் ஒப்பீனியன்றது நம்ம ஒன்று வாங்குவோம், ஆனா இப்ப இந்த லீகல் ஒப்பீனியன் 3 தடவை நீங்க வாங்கணும். டபுள் ஒப்பீனியன் சொல்லல, ட்ரிபிள் ஒப்பீனியன் வாங்கணும். ஏன்னா இது வில்லங்கம் இருக்கக்கூடிய ஒரு பிரஷரை கொடுத்துரும். இப்ப இந்த மாதிரி பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்வார், சார் இது 1 கோடி போகுது, ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செலவு இருக்கு, அதனால நான் 60 லட்சத்துக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல என்னடா அது இவர் கொடுக்குறேன்றாரு, நம்ம வாங்கிடலான்ற ஒரு வேகத்தை கொடுக்குமே ஒழிய விவேகம்
அந்த இடத்துல பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ இங்க என்ன வேணும்? விவேகம் வேணும். எப்பயுமே தேவையில்லாத ஒரு விஷயம் வருதுன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் அலர்ட். உங்களுடைய தாட் ப்ராசஸ் 60 லட்சம் ரூபாய், ஒரு கோடி, ஓ மை காட் நம்ம எப்படியும் வாங்கிடணும் அப்படின்றத விட அதை ஏன் வாங்கணும், எதனால அப்படின்றத பார்த்துக்கணும். யாராவது உங்களை புகழ்றாங்க அப்படின்னா நீங்க இப்போ ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்றத நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்ப மன அழுத்தம்ன்றது அறியாம புரியாம பல ரூபத்துல உங்களுக்கு வந்துடும். எதிரிகளை முன்னாடி சம்பாதிக்கிறது அப்படின்னாலே கஷ்டம். அப்ப அவன் எதிரியாவே இருப்பான்னே தெரியாம அவனோடைய உறவாட வச்சிடும். அதே மாதிரி புதுமண தம்பதிகள் தயவு செஞ்சு நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் இந்த 45 நாட்கள் உங்களுடைய கணவன் மனைவி யார் ரிஷபராசியா இருந்தாலும் சரி, அவங்க நடந்துக்கிறத வச்சு அவங்க இப்படித்தானோ அப்படின்ற முடிவுகள் தயவு செஞ்சு எடுத்துட வேண்டாம். ஏன்னா இந்த செவ்வாய் அவங்கள டக்கு டக்குன்னு பேச வைக்கும், அவங்களுடைய கண்களை சிம்மமா காமிக்கும், கோபம் வரும், சட்டுன்னு நடந்துக்குவாங்க. அதனால ஐயா இவனே இப்படி இருக்காச்சு, ரொம்ப டென்ஷன் பார்ட்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுகள் கணவரா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் எடுத்துட வேண்டாம். எப்பயுமே திருமண பந்தம் அப்படின்றது எந்த காலகட்டத்திலையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் to 8 மாசம் ஆகும். அது இந்த காலகட்டத்தில எல்லாம் ஒரு 2 வருஷமே ஆகும். ஸோ இப்போ அதாவது நம்ம எல்லாம் முதல்ல என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த 45 நாட்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ற பாயிண்ட்டுக்கே இடமில்லை அப்படின்றது நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி மனக்குழப்பம் குழந்தைகளுக்கு நிறைய வரும். அப்ப எஜுகேஷன் அப்படின்ற இடத்துல உங்களை சரியா உங்களுடைய டீச்சர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் ஒரு மார்க் கம்மியா போடுவாங்க. அந்த இடத்துல நான் நிதானம்ன்ற ஒரே ஒரு டூலை நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க ஜெயிச்சுக்கலாம். பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க போகும்போது உங்களை மட்டும் அவன் சில்லுன்னு விழுவான். அப்ப நீங்க நினைச்சுக்குவீங்க என்னடா இது இவனை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செவ்வாய் தான் அப்படி அவங்கள பண்ண வச்சுச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேவை அப்படின்னா நீங்க இந்த 45 டேஸ்க்கு ஒரு மூமெண்ட்டுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா 45 நாட்கள் தானே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரதான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், நிறைய பைக்ஸ் போகும், கரெக்டா இருப்பாங்க, ஆனா கரெக்டா உங்களை மட்டும் அந்த சார்ஜென்ட் நிப்பாட்டுவார். ஏன்னா இப்ப செவ்வாய் 2ல அப்படின்னு சொல்லும் போது பண விரயம் ஏதோ ஒரு ரூபத்துல ஆயிட்டே இருக்கும். உங்க மேல மிஸ்டேக் இருந்துதான் ஆகும்ன்றது கிடையாது. அண்ட் நிறைய விஷயங்கள் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்ப செவ்வாய். சோ அப்ப அந்த அவசரம் அப்படின்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ரிஷபராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரக்காரங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்றது 1 2 3 4 5ன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துட்டு தென் நீங்க கிளம்புனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளஸ் பவரா இருக்கும். அது பார்க்கல அப்படின்னா அவசரமா கிளம்பி 5 கிலோமீட்டர் போன உடனே தான் தெரியும் அந்த முக்கியமான ஃபைலை நீங்க எடுக்கலன்னு. அப்ப மறுபடியும் வேகமா வரவழைச்சிடும். அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், என்னன்னா அவசரம் வேண்டாமே, நிதானத்தோட செயல்படலாமே. யாராவது உங்களை குத்துற மாதிரி பேசினா ஜஸ்ட் லைக் தட் ஒரு நல்ல ஸ்மைலோட நீங்க போயிடுங்க. இது ஒரு சின்ன ஒரு காலகட்டம் தான், பட் இது நிறைய பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்துடும். குடும்ப ரீதியா பிரச்சனை, தொழில் ரீதியா பிரச்சனை, நான் சொல்லிட்டே போலாம், ரொம்ப பயமா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ரிசல்ட் பொறுமை. அப்ப இந்த பொறுமைனா என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, தினமும் காலையில ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக சின் முத்ரால நீங்க ஜஸ்ட் லைக் தட் உட்காருங்க. மெடிடேஷன் எல்லாம் தெரியுமா, அழகா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காரும் போது அந்த நிதானம் வந்தே தீரும் இல்லையா? ஸோ அந்த நிதானத்தை கையில பிடிச்சுக்கோங்க. முருகனுடைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்க. இல்ல காலையில நீங்க கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல் மாறல் எது வேணாலும், நீங்க முருகனுடைய புஜங்கம் எது வேணாலும் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதை நீங்க நல்லாவே நீங்க புரிஞ்சு செயல்படுவீங்க. நீங்க மட்டும் இதை பண்ணி பாருங்க, ரொம்ப சக்சஸ் ரேட்டிங் பிரமாதமா இருக்கும். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.